கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. புதிய மாதத்தின் முதலாவது நாளிலே நாம் அனைவரும் தேவனுடைய சமூகத்திலே நாம் கூடி வந்து இந்த மாதத்தை நாம் துவங்குவது நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். இந்த ஒரு மணி நேரம் நம் ஆண்டவருக்காக நாம் ஒதுக்கி வைத்து வந்திருக்கிறபடினாலே மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அபரிதமான விதத்திலே அவர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். இந்த புதிய மாதத்திற்குள் நம்மை நடத்தி வந்த ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தி அவரை துதித்து நாம் ஆராதனை செய்தோம். புதிய மாதத்திலே தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட அவர் இருப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். கடந்த 6 மாதங்களும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தியது போல இந்த மாதத்திலே அவர் எப்படி நடத்த போகிறார் அப்படின்னு சொல்லி நாம் அந்த மாதத்தின் வாக்குத்தத்த வசனத்தை வாசித்து செய்திக்குள் நாம் கடந்து செல்ல போகிறோம். God has been so merciful and gracious to us, and He has been faithful to us all through the past 6 months. 6 மாதங்கள் அவர் உண்மையுள்ளவராக நமக்கு இருந்தார். இந்த 7வது மாதமும் கர்த்தர் அவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஏசாயா 44ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தின் கடைசி பகுதியை நான் வாசிக்கிறேன். The promise for the month of July is taken from the book of Isaiah, chapter 44 and the latter part of verse 21. 21ஆம் வசனத்தின் பின்பகுதி அல்லது கடைசி பகுதி. இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. O Israel, you will not be forgotten of me. You will not be forgotten by me. என்னால் நீ மறக்கப்படவே மாட்டாய். ஆமென். இது கர்த்தரே நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை. நம்மை பார்த்து ஆண்டவர் இந்த புதிய மாதங்களை சொல்லுகிறார். என் மகனே, என் மகனே, நீங்கள் என்னால் மறக்கப்பட போவதே கிடையாது. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை நினைவு கூறுவது அவருடைய சுபாவம். It is the character of God to remember His children. அவருடைய சுபாவம் மாற்றவே முடியாது. Nobody can change it. நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும், நம்முடைய சுபாவம் எப்படி இருந்தாலும், கர்த்தருடைய சுபாவம் மாறவே மாறாது. பல நேரத்தில் நாம மாறிடலாம். நம்முடைய குணங்கள், நமக்குள்ள இருக்கிற பல கேரக்டர்ஸ் அதெல்லாம் மாறினாலும் மாறாத தேவன் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்கிறார், இஸ்ரவேலே என்று சொல்லி, என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட என் பிள்ளைகளே என்று சொல்லி, என் மகனே, மகளே, நீங்கள் என்னால் மறக்கப்படுவதே கிடையாது. அதான் உடைய குணாதிசயம் பிரியமானவர்களே. ஒரு சிலர் சொல்வதை நம்ம கேட்டிருக்கிறோம். தம்பி சோழன் சொன்னாங்க, நீங்க மறந்துட்டீங்க, எனக்கு மறந்துட்டீங்கன்னு சொல்லி மற்றவங்களை பார்த்து நம்ம சொல்வது சாதாரணம். ஆனா பல நேரத்தில் ஆண்டவரே பார்த்து, ஆண்டவரே என்ன மறந்துட்டீங்களே நம்ம பல சொல்லியிருக்கோம் இல்லையா? ஆண்டவரே ஏன்பா என்ன மறந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி அவரே பார்த்து நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா? அவருடைய வாழ்க்கையிலே சில காரியங்கள் நடைபெறவில்லை என்றால் நம்ம அதை பார்த்து கேட்கிறோம், ஏன் ஆண்டவரே நீங்க செய்த என்ன மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி. Why have you forgotten? Lord, you are sure that you will do this for me, but what happened? Why have you forgotten? Many times we ask this question, we put forth this question for Lord. நம்முடைய ஆண்டவருக்கு இந்த கேள்வி நாம் கொடுக்கிறோம். ஆனா அவருடைய மறக்கிறவரா? இல்லை. அவர் நம்மை ஒருபோது மறக்கிற தேவன் அல்ல. வேதத்தில் என்ன ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பதாக நான் வைக்க விரும்புகிறேன். அதனுடைய உள்ளத்தை தொடக்கூடிய ஒரு வசனம். விசேஷமாய் தாய்மார்கள், சகோதரிமார்கள் கூடியிருக்கிறீங்க, குடும்பமாய் கூடியிருக்கிறோம். இந்த வசனத்துல பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு சொல்லிட்டு ஏசாயா 49ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம் எல்லாரும். Isaiah chapter 49 and verse 15.
எப்படிப்பட்ட, அதாவது ஒரு கடினமான இருதயமா இருந்தாலும் நம்ம அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது உண்மையிலே அது நம்மை தொடக்கூடிய வார்த்தைகளாக இருக்கிறது. ஏசாயா 49:15 வாசிப்போம் என்றால், ஐசாயா 49:15, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாள். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஒரு ஸ்திரீ 9 மாதம் தான் சுமந்த கர்ப்பத்திலே அதிகமாய் பாடுபட்டு சுமந்த தன்னுடைய பிள்ளையை அந்த ஸ்திரீ மறப்பாள. ஒரு தாய் மறக்க முடியுமா? இதுதான் வாசிக்கிறோம். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி கர்த்தர் மீண்டுமாய் அவர் நம்மை ஒருபோதும் மறவாத தேவன் என்பதை உறுதிப்படுத்துகிறார். இதை வாசிக்கும் பொழுது உண்மையிலே அருமையான தேவனுடைய சலனை. குடும்பத்தார் ஒருவேளை நம்ம மறந்தாலும் கூட தாய் உருவாக்களை மறக்கவே மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சவங்களும் மறக்க மாட்டாங்க. கர்ப்பத்தின் பிள்ளை வேற யார் மறந்து வேற யாரும் சொன்ன ஒரு தாய் நிச்சயமா மறக்கவே மாட்டாங்க, இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும். ஆனா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையின் மத்தியிலே ஒரு தாய் மறந்தாலும் கூட நான் உங்களை மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். Isaiah 49:15 says, can a woman forget a nursing child? Can a woman forget a nursing child and not have compassion on the child of her womb? A child that she was able to bring forth from a womb, which she carried for 9 months. Can a woman, can a mother forget the child? And the Bible says, surely நான் மறக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி கர்த்தர் இன்றைக்கு தேவைகளோடு வந்திருக்கிறவர்களை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். வார்த்தையின் மூலமாய், வசனங்கள் மூலமாய், through his word. I always repeat it, the word has power, the word is life, and the word is authority. இந்த எழுதப்பட்ட வார்த்தைக்கு ஜீவன் இருக்கிறது, எழுதப்பட்ட வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது, எழுதப்பட்ட வார்த்தை அது கிரியை செய்கிறதா இருக்கிறது. நீங்க என்ன தேவையோடு இந்த மாதம் வந்திருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி சுருக்கமாக 3 குறிப்புகளை உங்கள் மத்தியிலே நான் வைக்க விரும்புகிறேன். யாரெல்லாம் ஆண்டவர் பரிசுத்த வேதாகமத்திலே மறக்கல அப்படின்னா, யாரெல்லாம் நினைவு கூர்ந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கைக்கு அதை ஒப்பிட்டு பார்ப்போம். கர்த்தர் ஒருவருக்கு பரிசுத்த வேதாகமத்திலே செய்தால் எழுதப்பட்டிருந்தால் அது உங்களுக்கும் அவர் செய்ய வல்லவராக. பலமுறை சொல்வேன், ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. God is not a respecter of persons. What he has done for his children in the Bible, he will do for you. He will do for every individual.
கர்த்தர் உங்களை நினைவு கூறும் பொழுது உங்கள் நிந்தை நீக்கப்படும். When God remembers you, your reproach will be removed. எப்படிப்பட்ட நிந்தையா இருந்தாலும், எவ்வளவு பெரிய நிந்தையா இருந்தாலும் அந்த நிந்தை நிச்சயமாய் நீக்கப்படும். தேவனுடைய ஜனமே, அந்த நிந்தை நீக்கப்படுவது மாத்திரமல்ல, உங்களுக்கு ஆசீர்வாதமும் கிடைக்கும். ராகேல் எத்தனை ஆண்டுகள் காத்திருந்தார்? How many years she will wait? நிந்தை நீக்கப்படவில்லை. ஒரு நிந்தையோடு அவள் இருந்தார். She was a woman who was experiencing a reproach in her life. And the Bible says, God remembered. கர்த்தர் ராகேலை நினைவு கூர்ந்த பிறகுதான் அந்த நிந்தை நீக்கப்பட்டது. ஹல்லேலூயா. இப்போ இந்த நிந்தை நீக்கப்படும். இத்தனை ஆண்டுகளாய் நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். இத்தனை ஆண்டுகளாய் ஆண்டவரே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன். ராகலை போல ஒருவேளை நீங்கள் இன்றைக்கு தேவ சமூகத்திலே ஒருவராய் காணப்படலாம். ஆண்டவர் இன்றைக்கு முழுவதும் பேசிக் கொண்டிருக்கிறார். அவர்களை பார்த்து சொல்கிறார், என் மகனே மகனே, நான் இந்த மாதத்திலே உங்களை நினைவு கொள்கிறேன். This is going to be a very important month in your life. ஒரு விசேஷமான மாதம். உங்களை நான் நினைவு கூறுகிற மாதம் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார். பிரியமானவர்களே, கால தாமதமானாலும், அடிக்கடி நான் சொல்வேன், கால தாமதமானாலும், or even though there may be a delay, God will never forget you. கால தாமதமானாலும் கர்த்தர் உங்களை மறக்க மாட்டார். கால தாமதமானது உண்மைதான். இன்னைக்கு நீங்க இந்த செய்தி கேட்கும் பொழுது காலதாமதமாய் கொண்டு இருக்கிறது என்று இந்த வார்த்தை நீங்கள் உங்களுக்குள் ஒரு சிலர் அதை அப்படியா நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். காலதாமதமாய் கொண்டிருக்கிறது. There's a delay. Why is this not happening in my life? Why is this not taking place in my family? ஏன் என் வாழ்க்கையில, என் குடும்பத்தில் என்ன நடக்கல? காலதாமதம். காலதாமதமானது கர்த்தர் உங்களை மறக்க மாட்டார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து இந்த புதிய மாதத்திலே கடந்து வந்திருக்கிறீர்கள். காலதாமதமானாலும் கர்த்தர் ராகேலை மறக்கவில்லை. Though there was a delay, God did not forget Rachel, because God remembered Rachel. கர்த்தர் ராகேலை நினைவு கூர்ந்தார். பிரியமானவர்களே, தேவனுடைய தாமதங்கள் தேவனுடைய மறுப்புகள் ஆகிவிட முடியாது. புரிஞ்சுதா? தேவனுடைய தாமதங்கள் தேவனுடைய மறுப்புகள் ஆகிவிட முடியாது. God's delays are not God's denials. தாமதமானால் ஆண்டவர் டினை பண்றார் அப்படின்னு சொல்லி நாம நினைக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய சுபாவம் அல்ல. பிரியமானவர்களே, ஒருவேளை ராகேல் வெகு காலமாய் அவள் காத்திருக்க வேண்டியதாய் இருந்திருக்கும். டிலே இருந்தது, காலதாமதம் இருந்தது, உண்மைதான். There was a delay. ஒரு நன்மைக்கு எதுவாய் இருந்தது. ஏன் தெரியுமா? ராகேலை ஆண்டவர் நினைவு கூறும் பொழுது ராகேல் கர்ப்பம் தரிக்கும்படி கர்த்தர் உதவி செய்து அவள் கர்ப்பம் தரித்த நிமித்தமாய் யோசேப்பை பெற்றெடுத்தார். She conceived, and because she conceived, she was able to bear a son called Joseph. காலதாமதமானது, ஆனாலும் அவள் கர்ப்பம் தரித்து யோசேப்பை பெற்றெடுத்தார். இந்த யோசேப்பு தான் தன் குடும்பத்திற்கு அத்தனை பேருக்கும் ஆசீர்வாதமாயிருந்தார். அத்தனை பேருக்கும் யோசேப்பு தான் ஆசீர்வாதமாயிருந்தார். ஆண்டவர் காலதாமதமாய் சில காரியங்களை கொடுக்கும் பொழுது அதற்கு பின்பு ஏதோ ஒரு பெரிய நன்மை இருக்கிறது என்பதை இன்றைக்கு நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். If there is a delay, do not be upset, do not be depressed, do not be disappointed, because there is something better awaiting you. உங்களுக்கு இந்த தாமதத்துக்கு பிறகு ஏதோ ஒன்று இன்னும் விசேஷமானதை கர்த்தர் வைத்து இருக்கிறார். கர்த்தர் ராகேலை நினைவு கூர்ந்த போது ராகேலின் நிந்தை, இங்கு நிந்த அப்படின்னு சொல்லும் பொழுது வாட்ஸ் ரிப்ரோச், சுருக்கம் ஒரே ஒரு வசனத்தை வாசித்து இரண்டாவது குறிப்பிற்கு நான் விடுகிறேன். பரிசுத்த வேதாகமத்தை 69ஆம் சங்கீதத்திற்கு திருப்பிக் கொள்ளுதல். Psalm 69
இங்க தாவீது என்ன சொல்றார் பாருங்களேன். 19-20 வசனங்களை நான் வாசிக்கிறேன். Psalm 69 verses 19 and 20. 69ஆம் சங்கீதம் 19-20 வசனங்கள். தேவரே என் நிந்தையும் என் வெட்கத்தையும் என் அவமானத்தையும் அறிந்திருக்கிறேன். இந்த நிந்தை வந்துச்சுன்னா இந்த நிந்தையோடு இல்லைங்க, அது வெட்கம், அது அவமானம், இதெல்லாம் அப்படியே அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழலை இருக்கிறது. என் சத்துருக்கள் எல்லாரும் உமக்கு முன்பதாக இருக்கிறார்கள். 20ஆம் வசனம், நிந்தை என் இருதயத்தை பிளந்தது. நிந்தை என் இருதயத்தை பிளந்தது ஆண்டவர் என்று சொல்லி இங்கு தாவீது சொல்றார். அப்ப நிந்தை ஒரு சாதாரண காரியம் அல்ல. அதை ஒருவேளை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். நிந்தையும் வெட்கத்தையும் அவமானத்தையும் ஒருவேளை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். தாவீது சொல்றார், அந்த நிந்தை இருதயத்தை பிளந்தது. Lord, the reproach has broken my heart. It has broken, it has shattered my heart. You know my reproach, my shame and my dishonor. I want to tell you this morning, if you are such a person seated in the presence of God, அப்படிப்பட்ட ஒரு நபராய் தேவ சமூகத்திலே அமர்ந்து இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருந்தால் உங்கள் நிந்தை இந்த மாதத்திலே நீக்கப்படும். வெட்கப்படும், அவமானம், பலவிதமான போராட்டங்கள் அத்தனையும் கர்த்தர் இந்த மாதத்திலே நீக்கும். எப்படி ராகேலை கர்த்தர் நினைவு கொண்டாரோ அதே விதத்திலே கர்த்தர் உங்களையும் நினைவு கொள்வார். The same manner as God remembered Rachel, He will certainly remember you. இரண்டாவது குறிப்பு, கர்த்தர் மற்றும் ஒரு நபரை நினைவு கூர்ந்தார் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தர் நோவாவை நினைவு கூர்ந்தார். Secondly, God remembered Noah. நோவாவை கர்த்தர் நினைவு கூர்ந்தார். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், Genesis chapter 8 and verse 1. தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையில் இருந்த சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். Then God remembered Noah and every living thing and all the animals that were with him in the ark. கர்த்தர் பேழைக்குள் இருந்த நோவாவின் குடும்பத்தை நினைவு கூர்ந்தார். பேழைக்கு வெளியே நோவாவும் குடும்பத்தாரும் இருந்தார்கள். ஒரு பேழை கட்டப்படுகிறது. An ark was built and God asked Noah and his family to enter into the ark. அந்த பேழைக்குள் நோவாவும் தன்னுடைய குடும்பத்தாரும் கடந்து செல்லும்படி கர்த்தர் நோவாவோடு கூட பேசுகிறார். நோவா அதன்படி செய்கிறார். இப்போ அந்த பேழைக்குள் நோவா கடந்து வந்து விடுகிறார். தன் குடும்பத்தோடு வந்து விடுகிறார். ஆண்டவர் சொல்கிற எல்லா மிருகங்களோடு கடந்து வந்து விடுகிறார். மழை பெய்ய ஆரம்பிக்கிறது. வெள்ளம் 40 நாட்கள் இரவும் பகலும் வெள்ளம். அந்த பேழை அப்படியே கீழே இருந்த பேழை இந்த வெள்ளத்தின் நிமித்தமாய் தண்ணீர் அது உயர 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 தண்ணீர் உயர உயர அந்த பேழையும் அப்படியே உயர்ந்து கொண்டு போகிறது. மேல கீழே இருந்த பேழை இப்ப அப்படியே உயர்ந்து கொண்டு போய் இறப்படைய அந்த மலைகளுக்கு மேலாக அந்த பேழை இருக்கிறது. The ark started to float on the water and it kept rising higher. அந்த மலைக்கு இறப்படைய உச்சி வந்தது. வெளியே என்ன நடக்குதுன்னு சொல்லி நோவாவுக்கு தெரியாது. ஆனா கர்த்தருக்கு தெரியும். தெய்வ ஜனமே, இந்த இரண்டாவது குறிப்பை சொல்லும் பொழுது நோவா வாழ்ந்த நாட்களிலே நோவாவுக்கு பல பிரச்சனைகள், பல எதிர்ப்புகள், பல போராட்டங்கள், தன்னை எதிர்த்து பல மக்கள் பேசியதை வேதம் சொல்லுகிறது. அவனை நிந்தித்தார். நோவா பல காரியங்களை செய்யும் பொழுது அவனை பார்த்து சிரித்தார். ஆனால் தேவ ஜனமே, கர்த்தர் என்ன சொன்னாரோ அதன்படி நோவா செய்தார். அதன்படி செய்தது மாத்திரமல்ல, கர்த்தர் சொன்ன பேழைக்குள் நோவா கடந்து சென்றார். இப்பொழுது மற்ற மக்கள் எல்லாம் வெளியே இருக்கிறார்கள். நோவாவும் தன் குடும்பத்தார் மாத்திரம் வெளிக்குள் இருக்கிறாங்க. ஜலம் வந்து விடுகிறது. There was flood. But Noah and his family members were safe in the ark. நோவாவும் அவருடைய குடும்பத்தார் அந்த வெளிக்குள் பாதுகாப்போடு கூட இருக்கிறார். இரண்டாவது குறிப்பை சொல்லும் பொழுது அருமையான
பகுதியிலே பார்க்கும் பொழுது அது நம்முடைய குடும்பத்தை குறிக்கிறதாய் இருக்கிறது, உங்கள் வீட்டை குறிக்கிறதாய் இருக்கிறது. நீங்கள் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையின்படி அவர் சொல்லுகிற ஒவ்வொரு காரியத்திற்கும் கீழ்ப்படிந்து உங்கள் குடும்பமாகிய பிள்ளைக்குள் நீங்கள் காணப்படுவீர்கள் என்றால், சுற்றிலே எப்படிப்பட்ட பிரச்சனைகள் பலவிதமான அழிவுகள் வந்தாலும் கூட உங்கள் பிள்ளை மூழ்கி போகாது. அந்த அழிவின் மத்தியிலே அது அப்படியே உயர்ந்து கொண்டுதான் இருக்கும். It will not drown. உங்க பிள்ளை, குடும்பத்தின் பிள்ளை மூழ்கி போகாது, அது அப்படியே உயர்ந்து கொண்டுதான். அப்படின்னா அந்த கஷ்டங்கள் வரும் பொழுதெல்லாம் நீங்க உயர்த்தப்பட்டு கொண்டே இருப்பீங்க. தண்ணீர் பொதுவாக அது சஞ்சலத்திற்கும் துயரத்திற்கும் பலவிதமான குழப்பங்களுக்கு அது ஆவிக்குரிய அடையாளமாக இருக்கிறது. Water is symbolic to problems, to confusion, to distress. அருமையான தேவச்சனமே, இந்த மாதத்திலே உங்களை சுற்றிலும் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, ஒன்று மாத்திரம் மறந்து விடாதீங்க, கர்த்தர் உங்களை நினைவு கூறுகிற மாதமாயிருக்கும். எப்படிப்பட்ட சூழ்நிலையாலும் கர்த்தர் உங்களை அப்படியே உயர்த்து கொண்டே அவர் போகிற ஒரு மாதமாக இருக்கும். இது எப்படி நடந்தது நோவாவின் வாழ்க்கையில சொல்லி பார்க்கும் பொழுது ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம், அதிலே 1ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், Genesis chapter 8 and verse 1. தேவன் நோவாவையும் அவனுடைய பேழையிலிருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார். அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. காற்று வீசப்படுகிறது. கர்த்தர் காற்று வீச அவர் அப்படியாய் கட்டளை கொடுக்கிறார். The Bible says God made a wind to pass over the earth and the waters subsided. கர்த்தர் இதை செய்ய கட்டளை கொடுக்கிறார். அந்த காற்று வீசும்படி கர்த்தர் கட்டளை கொடுக்கிறார். அப்பொழுது அந்த ஜலம் நின்று போகிறது. அருமையான தேவனுடைய ஜனமே, கர்த்தர் உங்க வாழ்க்கையில் இந்த 2வது குறிப்பை கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுது அவர் எந்தெந்த திசையிலிருந்து உங்களுக்கு பிரச்சனைகள் கடந்த மாதங்களிலே உங்களுடைய வாரங்களிலே கடந்து வந்ததோ அதெல்லாம் அமர்வுபடி அவர் ஒரு காரியத்தை செய்வோம். இந்த மாதத்தில் இப்படி அன்றைக்கு காற்று வீசுபடி கர்த்தர் கட்டளை கொடுத்தார். இன்றைக்கு பரத்திருந்த தேவனாகிய கர்த்தர் அவர் உங்கள் வாழ்க்கையிலே சுற்றுப்புறத்தில் எங்கள் குடும்பத்திலே காணப்படுகிற எல்லா விதமான ஒரு அலைக்கழிப்பின் சூழ்நிலை மத்தியிலே ஆண்டவர் அவர் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை செய்ய போகிறார். அமைதியை நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள். You will experience rest. அமைதி. இந்த காற்று அப்படியாய் கடந்து வந்த மாத்திரத்திலே ஜலம் அமர்ந்தது என்று வேதம் சொல்கிறது. There was, silence everywhere. The rain stopped. There was rest. அமைதி. இந்த மாதத்திலே நீங்கள் அதை உங்கள் குடும்பத்திலே Israel, and God remembered them when they started to grow. God heard the groanings and God remembered his covenant with Abraham, Isaac and Jacob. கர்த்தர் பார்க்கிறவர் மாத்திரம் அல்ல, நினைவு கூறுகிற மாத்திரம் அல்ல, ஆனால் அவர் ஏற்கனவே செய்த உடன்படிக்கையை இப்பொழுது அவர் நினைவு கூறுகிறார். அந்த உடன்படிக்கை இப்பொழுது இஸ்ரவேல் மக்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்ற வேண்டும். ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கர்த்தர் உடன்படிக்கை செய்தார். God made a covenant with Abraham, Isaac and Jacob, and now when God sees the groanings of his children Israel, அவங்க அப்படியாய் வேதனைப்படுகிறார். வேதம் சொல்கிறது பெருமூச்சு. பெருமூச்சுனா உங்களுக்கு தெரியும், சாதாரணமாக நம்ம பெருமூச்சு. பெருமூச்சுனா அது எப்பவுமே பெருமூச்சு விட மாட்டோம். யாவது சில நேரத்தில் ரொம்ப அதாவது முடியாத சூழ்நிலை இருக்கும். அப்படி அவர்கள் பெருமூச்சு விட்டார். They groaned in English சொல்லப்பட்டது. God looked at them. God heard the groanings and God remembered. பார்த்தார், கேட்டார், நினைவு கூர்ந்தார். இப்போ
ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கை கர்த்தர் நினைவு கூர்ந்து அவர் என்ன செய்கிறார் பாருங்க. இந்த செய்தியின் முடிவிற்கு நாம் வருகிறோம் பிரியமானவர்களே. யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம் என்றால், Exodus chapter 3 and verse 8, யாத்ராகமம் 3:8, இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன் என்று தேவன் கூறினார். கர்த்தர் இறங்கி வருகிறார். நினைவு கூறுகிற கர்த்தர். இது இஸ்ரவேல் மக்களுடைய கூக்குரலை அந்தலாய்ப்பை கேட்டு அவளை அதாவது நினைவு கூறுவது மாத்திரமல்ல, அவளை உதவி செய்யும்படி இறங்கி வருகிறார். இனி இவங்க எகிப்து தேசத்தில் இருக்கக்கூடாது. நான் ஏற்கிற வாக்கு கொடுத்துட்டேன். என்ன வாக்கு கொடுத்தேன்? அவளை பாவம் தேன் ஓடுகிற கானான் தேசத்திற்குள் அழைத்து செல்ல போகிறேன். I already made a promise, I made a covenant, and now I'm going to bring them out of Egypt, and I'm going to take them to Canaan, a land flowing with milk and honey. பாவம் தேன் ஓடுகிற அந்த தேசத்திற்கு நான் அழைத்து செல்வேன் சொல்லி கர்த்தர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் அல்லது அவர் செய்த உடன்படிக்கை மறக்கவில்லை. இந்த செய்தியின் முடிவு பிரியமானவர்கள், எப்போ கர்த்தர் உடன்படிக்கை செய்தார்? இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு செய்த, இஸ்ரவேல் மக்களுடைய முற்பிதாக்களுக்கு செய்த உடன்படிக்கை அது. He made a covenant with Abraham, with Isaac and with Jacob, and now he remembers the covenant. அந்த உடன்படிக்கை இப்ப நினைவு கூறுகிறார். எப்போ தம்முடைய பிள்ளைகள் அப்படியாய் ஆண்டவரை நோக்கி கதறும் பொழுது, ஆண்டவர் மரத்துல அப்ப செய்த உடன்படிக்கை இப்ப கதறி சத்தத்தை கேட்டு இறங்கி வருகிறார். இறங்கி வந்து நம்முடைய ஜனத்தை காணாமல் அழைத்து செல்கிறார். தெய்வ ஜனமே, இஸ்ரவேல் மக்களுடைய கூக்குரலை கேட்டு தேவனாகி கர்த்தர் அதை பார்த்து கடந்து சென்று விடவில்லை. அவரை நினைவு கூர்ந்தார். கஷ்டத்தெல்லாம் நீக்கி எகிப்திலிருந்து இனி நீங்க எகிப்தில் இருக்க மாட்டார், நீங்க கானானுக்குள் வாங்க சொல்லி அந்த கானானுக்குள் அவர்களை அழைத்து செல்கிறார். இந்த மாதம் அப்படிதான் கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பத்தையும் அழைத்து செல்ல போகிறார். எகிப்தின் நிந்தைகள், எகிப்தின் பிரச்சனைகள், எகிப்திலிருந்து எல்லா விதமான போராட்டங்கள், கசப்புகள் இனி உங்க வாழ்க்கையிலே குடும்பத்திலே வேண்டாம். நீங்க பட்ட நிந்தை போதும். நீங்க ஒருவேளை அழுது கொண்டு வாரத்தோடு கடன் வந்திருக்கலாம். இஸ்ரவேல் மக்கள் கூக்குரலை கர்த்தர் கேட்டது போல என் அருமையான தேவ ஜனமே, இந்த புதிய மாதத்தின் முதலாவது நாளை கர்த்தர் உங்கள் கூக்குரலை கேட்டு நாங்கள் மத்தியிலே இறங்கி வந்து உங்களை நானே அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வாக்கு கொடுத்த அந்த இடத்திற்கு அழைத்து செல்லுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுக்கு என்னெல்லாம் வாக்கு கொடுக்கிறார்? இது நான் ஆண்டவர் உங்களுக்கு, அதாவது இந்த மாதத்தில் கொடுக்கிற வாக்கு தான். இதுக்கு முன்னதான் என்னெல்லாம் ப்ராமிஸ் கொடுத்தாலும் நீங்க எழுதி வச்சிருப்பீங்க, ஒவ்வொரு நாளும் கிளைம் பண்ணிட்டு இருக்கீங்க. இது நடக்கணும் 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 நடக்கணும்னு சொல்லி விட்டுட்டாங்க. ஆண்டவர் அதெல்லாம் இந்த மாதத்துல உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பேன்னு சொல்லி தான் கர்த்தர் இந்த வார்த்தை கொடுக்கிறார். நான் உங்களை மறக்க மாட்டேன். I will never forget you, or you will not be forgotten by me. நீங்க என்னால மறக்கப்பட மாட்டீங்க, ஏன்னா அதெல்லாம் நான் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பேன்னு சொல்லி இந்த வார்த்தை படிச்சு போங்க. நான் எழுதிட்டு போனேன். அருமையான தேவனுடைய சபை, இந்த மாதத்திலே எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஆசீர்வாதமான காலத்திற்குள் கர்த்தர் உங்களை நடத்துகிறார். From the bondage of Egypt to the blessing of Canaan. மூன்று முக்கியமான குறிப்புகளை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேலே என்று சொல்லி கர்த்தர் நம்மை பார்த்து சொன்னார், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஓ இஸ்ரவேல், you will not be forgotten by me. கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். நிந்தை நீக்கும்படி கர்த்தர் நினைவு கூறுகிறார். அதுதான் முதலாவது குறிப்பு. God will remember to remove your reproach. ராகேலை நினைவு கூறுகிறார். இரண்டாவது, பெரிய ஒரு அழிவிலிருந்து தேவனாகிய கர்த்தர் நோவாவையும்
same God who remembered Noah, the same God who remembered the Israelites, is in the midst this morning. மத்தியில் இருக்கிறார். என் அருமையான மகனே மகளே, நான் ராகேலை நினைவு கூர்ந்தேன், நோவாவை நினைவு கூர்ந்தேன், இஸ்ரவேலை நினைவு கூர்ந்தேன், உங்களையும் நான் நினைவு கூறுகிறேன் என்று சொல்லி கர்த்தர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்கிறார், இஸ்ரவேலே, நீ நான் மறக்கப்படுவதே பிதாவே, நீர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தை, இந்த ஆசீர்வாதங்கள், இவைகளை நாங்கள் முழுவதுமாய் ஏற்றுக்கொள்கிறோம். இந்த மாதத்தில் நாங்கள் அநேக ஆண்டவரே காரியங்கள் கர்த்தர்களை நினைவு கூறுகிறபடினால் நாங்கள் பெற்றுக்கொள்ள போகிறோம். இப்பொழுது பந்தியிலே பங்கு பெற போகிறோம். எங்களை தகுதிப்படுத்தும், எங்களை ஆயத்தப்படுத்தும். பந்தியிலே பங்கு பெறுகிற நாங்கள் கர்த்தாவே, உம்மை போதுமான எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். நம்ம அப்படி இருக்கிறவர்களை கண்களை மூடிய வண்ணமாக நம்மை நம்ம ஆராய்ந்து பார்க்கும் பிரியமானவர்களே, பந்தி பரிமாறுகிற சகோதரர் தயவு செய்து மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். 5 நிமிடத்திலே நாம் இந்த ஆராதனை முடிக்கப் போகிறோம். ஒரு சில நிமிடங்கள் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். Just examine yourself in the presence of God before we partake of the Lord's Supper. நம்முடைய கரத்தில் நாற்பத்தையும் ரசத்தையும் நாம் பெறுவதற்கு முன்பதாய் நம்மை ஆராய்ந்து பார்ப்போமா? கர்த்தாவே, என்னை போல மாற்றுவீரார், என்னை பரிசுத்தப்படுத்துவீரார், நம்முடைய சிந்தை என்னிலே காணப்படுவதாக ஆண்டவரே என்று சொல்லி ஒரு சிறிய ஜெபத்தை மாத்திரம் நாம செய்து நம்ம கர்த்தருடைய பந்தியிலே நாம பங்கு பெறுவோம். பிரியமாக பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, பரிமாறப்படுகிற அப்பத்தையும் ரசத்தையும் நீர் ஆசீர்வதிப்பீர். கர்த்தாவே, எங்களுக்காக பிக்கப்பட்ட உடைய சரீரத்திற்கு அடையாளமாகவும் எங்களுக்காக சிந்தப்பட்ட உடைய ரத்தத்திற்கு இடையளமாய் இருக்கிற ஆண்டவரே கர்த்தாவே, சுவாமி, இந்த அப்பத்தையும் ரசத்தையும் நாங்கள் ஜெபத்தோடும் ஸ்தோத்திரத்தோடும் ஒரே குடும்பத்தின் பிள்ளைகளாய் இதில் பங்கு பெற உதவி செய்யும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.
காண்பிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அப்படி சீஷருக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி பூசியுங்கள், இது உங்களுக்காக விற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்று ஸ்தோத்திரத்தோடு நம் கருத்தில் இருக்கிறது. இந்த அப்பத்தை நாம் புசிப்போம். ஸ்தோத்திரம் தானே உமை ஸ்தோத்திரம். அந்தபடி பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவளுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாம் முதலே பானம் பண்ணுங்கள், இது பாவமணி உண்டாகும்படி அநேகருக்காய் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாக இருக்கிறது என்று ஸ்தோத்திரத்தோடு நம் கருத்தில் இருக்கிறது. ரசத்தை நாம் காணப்படுவோம். ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த புதிய மாதத்தின் முதலாவது நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவனே, இந்த மாதத்தை எங்களுடைய சமூகத்திலே துவங்க எங்களுக்கு எத்தனை பெரிதான ஒரு ஆசீர்வாதம். நீர் எங்களோடு பேசினீர். ஆண்டவரே, நீர் எங்களை மறக்கவே மாட்டேன் என்று சொல்லி, அப்படி என்றால் எங்களை நினைவு கூர்ந்து என்னெல்லாம் எங்களுக்கு செய்வீர் என்று சொல்லி எங்களோடு நீர் இடைப்பட்டு அதை உறுதிப்படுத்தியதற்காக ஸ்தோத்திரம். நம்முடைய பந்தியில் நாங்கள் பங்கு பெறும்படி உதவி செய்து உண்மை மூலமாக நம்முடைய சிந்தைகள் வாழ்க்கையிலே உண்மை போல நாங்கள் ஆண்டவரே கர்த்தாவை நடக்க நம்முடைய பரிசுத்தம் எங்கள் ஜீவியத்திலே காணப்பட உதவி செய்யும். புறப்பட்டு போகிறோம். இன்னைக்கு அநேகர் பள்ளிக்கு போக வேண்டியது, கல்லூரிக்கு போக வேண்டியது இருக்கிறது. தங்கள் அலுவலர்களுக்கு மற்றும் வியாபாரம் செய்ய, ஊழியம் செய்ய, பல காரியங்களை செய்ய கடந்து செல்கிறார்கள். இல்லத்திற்கு சென்ற பல ஏற்பாடுகள் சேர்ந்திருக்கிறது. யாரோடு கூட இருக்கும். நீரும் சுகபத்திரமாய் உங்கள் இல்லம் போய் சேர்ந்து எல்லா காரியத்தையும் எங்களுக்கு நீர் வெற்றிகரமாய் முடித்து தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபம் கேளும் எங்கள் பரமபிதாவே. அவனுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் வழி நடத்துதலும் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரித்த பலனை பாடி ஒருவரை நம் வாழ்க்கை நாம் கடந்து செல்வோம்.